தளபதி விஜய் சாதனை அடிச்சு நொறுக்கிய சிவகார்த்திகேயன், மாஸ் காட்டும் அமரன். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் 3வது வாரத்தில் வெற்றிகரமாக திரையரங்குகளில் பயணித்து வருகிறது. பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த தீபாவளிக்கு வெளியான அமரன் திரைப்படம் தனது 3வது வாரத்தில் வெற்றிகரமாக பயணித்து வருவதோடு உலக அளவில் தற்போது 310 கோடி ரூபாய் என்ற மெகா ஹிட் வசூலை தாண்டி பயணித்து வருகிறது. நடிகர் சிவகார்த்திகேயனின் திரையுலக பயணத்திலேயே அவருடைய கெரியர் பெஸ்ட் திரைப்படமாக அமரன் இப்போது மாறி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. மறைந்த தமிழகத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாறை கூறும் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று தற்போது வெற்றி நடை போட்டு வருகிறது. இந்த திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெகு ஜோராக ஓடிவரும் நிலையில் அதிரடி மாற்றமாக நெட்ஃபிளிக்ஸில் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதை ஒத்திவைத்தது அனைவரும் அறிந்ததே. பிரபல நடிகர் கௌதம் கார்த்திக் நடிப்பில் உருவான ரங்கூன் திரைப்படத்தை இயக்கிய தமிழ் மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில்தான் இந்த திரைப்படம் வெளியானது. மேலும் இந்த திரைப்படத்தை பிரபல நடிகர் கமலஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தான் தயாரித்து வழங்கியது. தொடர்ச்சியாக வேட்டையன் மற்றும் பிற பெரிய படங்களின் சாதனைகளை தொடர்ச்சியாக முறியடித்து வரும் அமரன் தளபதி விஜயின் கோட் திரைப்பட சாதனையையும் தற்போது முறியடித்திருக்கிறது. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி BMS எனப்படும் புக் மை ஷோ தளத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் அதிக டிக்கெட் விற்பனையான படமாக அமரன் மாறியுள்ளது. சுமார் 4.52 மில்லியன் டிக்கெட் அமரன் திரைப்படத்திற்கு விற்பனையாகியுள்ள நிலையில் அது கோட் திரைப்படத்தின் சாதனையை முறியடித்திருக்கிறது. அமரன் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து பிரபல இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் தன்னுடைய 23வது திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் பிஸியாக நடித்து வருகிறார். தொடர்ச்சியாக அவர் பல முன்னணி இயக்குநர்களுடன் பணியாற்ற உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பிரபல நடிகர் சூர்யாவின் நடிப்பில் சுதா கொங்காரா இயக்கத்தில் உருவாகிருந்த புறநானூறு திரைப்படத்தில் தற்பொழுது சூர்யாவிற்கு பதிலாக சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.